Hi students, now இப்போ exercise 2.6 first sum பார்க்கலாம். Find the zeros of polynomial function. Zeros தெரியும் roots தான் நமக்கு, just solve தான் பண்ண நமக்கு. Sum first எழுதிடலாம். f of x equal to 4x square minus 25. நம்மளாம் நமக்கு let f of x இந்த 0 எடுத்துங்க. ஓகே, நம்ம 0 போட நமக்கு இந்த சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அதனால equal to 0 எடுத்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு x வேல்யூ என்ன பண்ணியும்? இப்போ 4x square 25 அப்போ x ஸ்கொயர் வரும் 25 டிவைட் பை 4 வருமா? அப்போ x நமக்கு ஸ்கொயர் ரூட் தான் 5/2 தெரியும். நமக்கு 5க்கு 25 ரூட் தான் 5, 4 ரூட் தான் 2 ப்ளஸ் மைனஸ் நம்ம போடணும் இங்கே. இதுதான் உங்களுக்கு 0 சொல்றான். அப்போ x வேல்யூ வந்து therefore solution x equal to plus 5/2 minus 5/2. Hi students, நம்ம இப்போ 2.6 செகண்ட் சம் போலாம். If x equal to minus 2 is one of root, then find the other roots கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ since x equal to minus 2 is a root of என்ன equation நமக்கு x cube minus x square minus 17x இந்த -22 இந்த பக்கம் கொண்டு வரும், -22 is 0 இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிந்தட்டிக் டிவிஷன் போனாலே நமக்கு இப்போ இது கோஎஃபிஷியன்ட் தான் தரும். x ஓட கோஎஃபிஷியன்ட் 1, x ஓட -1, x ஓட கோஎஃபிஷியன்ட் பிளஸ் -17, கான்ஸ்டன்ட் -22. இங்க எப்பவுமே 0 போட்டுப்போம், இந்த -2 நீங்க எடுத்துக்க வேண்டியதான் குட் வேல்யூ. இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இந்த 1 0 பண்ணா 1, இந்த 1 என்ன பண்ணோம், இந்த -2 மல்டி பண்ணோம், அப்போ -2. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், -1 -2 ஆட் பண்ணா -3, இந்த -3 என்ன பண்ணோம், நமக்கு இந்த -2 மல்டி பண்ணோம், அப்போ +6 ஆகுமா? நெக்ஸ்ட் -17 +6 சப்ராக்ட் பண்ண வரும், -11. இதெல்லாம் -11 பண்ண நமக்கு இந்த 2 கூட அகைன் பண்ணிட்டு இருக்கணும். அப்புறம் வர +22 வருமா? இங்க வருங்க எக்ஸாக்டா 0 வந்துருச்சு. அதான் ரூட்னா கண்டிப்பா இந்த இடத்துல 0 வரும். அப்போ therefore the other factor is, இப்போ அதர் ஃபேக்டர் இஸ் பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் டேர்ம், நான் ரைட் பாருங்க கான்ஸ்டன்ட், இது எக்ஸ் டேர்ம், இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம். அப்போ என்னது எக்ஸ் ஸ்கொயர் -3x -11. அதர் ஃபேக்டர் சொல்லும்போது இதுக்கு 0 போடாதீங்க சரிங்களா? இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா என்ன பண்ணோம், லெட் 0 எடுத்துங்க, லெட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் -3x -11 = 0 எடுத்துங்க. இப்போ நம்ம மல்டி பண்ண என்ன வரணும், -11 வரணும், சப்ராக்ட் பண்ணா 3 வரும். 11 ஒன்ஸா 11 வேறு எதுவும் டேபிள் கிடையாது இல்லையா? சப்ராக்ட் பண்ணா 10 தான் வரும். ஆனால் இங்கே -3 வருது. அப்போ இது நமக்கு இந்த மெத்தட் நமக்கு ஃபைன் பண்ண முடியாது. அப்போ என்ன மெத்தட் போயிடலாம், நமக்கு ஃபார்முலா மெத்தட் போயிடலாமா? இப்போ -x = -b + or minus square root of b square minus 4ac divided by 2a. நம்ம 10th பார்த்துருப்போம். அது சில ஃபார்முலா மெத்தட் நமக்கு ஃபேக்டர்ஸ் பண்ணுறது நமக்கு சரி. ஃபார்முலா நல்லா படிச்சுங்க. இப்போ இங்கே a வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அதுல +1 எதை x கூட கோஎஃபிஷியன்ட், b வேல்யூ அது -3 x ஓட கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ட்னா நமக்கு -11 சரிங்களா? அப்போ -b இந்த இங்கே +3 போட்டுருவா, ஏன்னா -3 வருதாங்க. அப்போ b ஸ்கொயர் நமக்கு 9 ஆகும், 4 a வந்து நமக்கு 1, c என்னது -11 by 2 × a 2 × 1. அப்போ 3 + or minus square root of 9 + 44 வருமா by 2. அப்போ அது 3 + or minus 53/2. அவ்வளோ ஆன்சர் முடிச்சாச்சு நமக்கு. அப்போ therefore the required other roots are என்னது x equal to 3 plus √53/2, 3 minus √53/2.